Happy evening. So, இன்னைக்கு நம்ம chapter 1 accounting for partnership firms fundamentals தான் பார்க்க போகிறோம். 44th problem. The capital accounts of Tisha and Divya showed a credit balance of 10 lakh and 7,50,000. So, capital account balances கொடுத்துருக்காங்க. After taking into account drawings and net profit. Drawings of the partners during the year கொடுத்துருக்காங்க 31st March 2025. So, Tisha withdrews 25,000 at the end of each quarter. Okay. அப்புறம் திவ்யாஸ் ட்ராயிங்ஸ் ஸ்ப்ளிட் அப் இருக்குது. கேல்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் 10%, இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர்ஸ் ட்ராயிங் 6% கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ சம்மு 44th சம். திஷா திவ்யா க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டு 10 lakh திஷாவுக்கு, திவ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7,50,000 முடிஞ்சுதா? அடுத்து அவங்களோட ட்ராயிங்ஸ் வந்து திஷாவுக்கு வந்துட்டு 25,000 at the end of the each quarterன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 25,000 ஒரு குவார்ட்டருக்குனா மொத்தம் 4 குவார்ட்டர். ஸோ 4க்கு எவ்வளோ? 1 lakh. அடுத்து திவ்யாவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் அப் இருக்குது, ஆட் பண்ணிக்கலாம். 20, இது ஒரு 10, 30, 40, 47, 49, 50,000. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். 11 lakh. இது வந்து ஒரு 8 lakh வருமா? அடுத்து லெஸ் ப்ராஃபிட் கொஷனில் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப் 5 lakh. வேறு எதுவும் இன்ஃபர்மேஷனில். ஸோ ஈக்குவலாக பிரித்து போட்டுக்கிறோம். ஓகே, 2,50,000, இது ஒரு 2,50,000. மைனஸ் பண்ணிடலாம். 0, 0, 0, 0, 10, 5, 5, 10, 2, 8, 0, 0, 0, 0, 10, 5, 5, 7, 2, 5 முடிஞ்சுதா? இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். அடுத்து ஐஓசி 10% கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து 55,000 முடிஞ்சுதா? கேல்குலேட் பண்ணோம் 10%. அடுத்து ஐஓடி கேல்குலேட் பண்ண போகிறோம். ஐஓடி 2 பேருக்கும் கேல்குலேட் பண்ணணும். திஷாவுக்கும் கேல்குலேட் பண்ணணும், திவ்யாவுக்கும் கேல்குலேட் பண்ணணும். திஷாவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது திஷா விட்ரு 25,000 the end of the each quarterன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு திஷா கேல்குலேட் பண்ணுறோம். 25,000 இன்ட்டு ஒரு குவார்ட்டர்னா 25,000, மொத்தம் 4 குவார்ட்டர் இன்ட்டு அடுத்து 6%, 6/100. அடுத்து ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிக்கிறோம். நான் சொல்கிறேன், எப்படி சொல்கிறேன்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபிப், மார்ச். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு குவார்ட்டர், ஃபஸ்ட் குவார்ட்டர், அதில் எண்டு. ஓகே, மிச்சம் எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது? மந்த்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஃபஸ்ட் ட்ராயிங் நம்ம ஃபார்முலா பிரகாரம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மந்த்ஸ் ப்ளஸ் மந்த்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ட்ராயிங் லாஸ்ட் ட்ராயிங். இங்கே 0, ஒன்றுமே இல்லை. மந்த்ஸு 0 / 2, அப்போ 9/2. ஓகே, இதை கேன்சல் பண்ணிடலாம். 0, 0, 2, 6 1s, 6 2s, 2, 1, 4. அடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். 0, 9 5s, 45, 4, 9 2s, 18, 20, 22, 2250. ஸோ இதுதான் வந்து திஷாவோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அடுத்து திவ்யாவுக்கு கேல்குலேட் பண்ணுறோம். திவ்யாவுக்கு வந்துட்டு 31st May 2024 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து 6/100 இன்ட்டு இப்போ 2024 May 31st. அப்போ மே மாதம் கணக்கில் வராது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபிப், மார்ச், மொத்தம் 10 மாதம். ஓகே, 2024 இது நல்லா காக்கணும். அப்போ 10/12 முடிஞ்சுதா? அடுத்து ஃபஸ்ட்டு நவம்பர், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 2024 எவ்வளோ அமௌண்ட்டு? 17,500 இன்ட்டு 6/100 இப்போ ஈக்குவல் இன்ட்டு எவ்வளோ மந்த்ஸ்? நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபிப், மார்ச் 5 மந்த்ஸா? அப்போ 5/12 முடிஞ்சுதா? அடுத்து ஃபஸ்ட்டு ஃபிப் 25, இது 25 தான். ஓகே, ஸோ 12,500 இன்ட்டு 6/100 இன்ட்டு ஃபிப், மார்ச் 2 மாதம் தான். ஓகே, ஏன்னா ஃபிப், மார்ச் 12. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி இது எல்லாத்துக்கும் ஆன்சருக்கு சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஐஓடி யாருக்கு வந்துடும்? திவ்யாவுக்கு வந்துடும். அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சுது.